நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மீண்டும் கைதாகிறார் குஜராத்தை சேர்ந்த ஒரு போலி சாமியார். இந்த சாமியாரோட பேரு பாருங்க, பிரதீப் ஜோடங்கியா. இவர் சத்யா யோக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சூரத்ல ஒரு ஆசிரமத்தை நடத்திட்டு இருந்தாரு. பெயருக்கு என்னமோ இந்த ஆசிரமம் யோகா கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் ஒண்ணுதான். ஆனா யோகா கத்துக் கொடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல கள்ள நோட்டு அடிக்கிறத இவங்க ஒரு சிறந்த வியாபாரமாக கையில எடுத்திருக்கிறாங்க. இத போலீஸ் கண்டுபிடிச்சு இன்னைக்கு அந்த சாமியார கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாருங்க, கைது பண்ணோனே இந்த சாமியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, "நான் மக்களுடைய நல்லதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன். அதற்கு போதுமான நிதி ஆதாரம் என்கிட்ட இல்ல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து, கள்ள நோட்டு அடிக்கிறது தான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால பல கோடிகள் செலவழிச்சு சைனா மூலமாக கள்ள நோட்டு அடிக்கிற மெஷின்ஸ் எல்லாம் நான் இம்போர்ட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நல்ல ஹை குவாலிட்டி பேப்பரையும் நான் இம்போர்ட் பண்ணேன். அப்புறம் சாட் ஜிபிடி போன்ற ஏஐ ஆப்ப வச்சு சீரியல் நம்பர்ஸ அழகா ஜெனரேட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி என்னுடைய வீட்லயே ஒரு ரூம்ல எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஃபேக்டரிய செட்டப் பண்ணி, நானும் என் சிஷ்ய கொடிகளும் சேர்ந்து கள்ள நோட்டு அடிச்சோம் அப்படிங்கிற வாக்குமூலத்த குடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2,50 கோடிக்கு மேல கள்ள நோட்டு அடிச்சு, இத விநியோகம் பண்ணியிருக்காங்க. எப்படி விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் லோகோவ யூஸ் பண்ணி விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கார்ல ஸ்ரீ சத்யம் யோக் ஃபவுண்டேஷன் ரெகக்னைஸ்ட் பை தி ஆயுஷ் மந்த்ராலயா கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த நோட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முயற்சி பண்ணும்போதுதான் 2,50 கோடி போலி கள்ள நோட்டுகளோட கையும் களவுமாக இவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். இதுதான் முதல் தடவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்ஃபேக்ட் இந்தியாவுல கிட்டத்தட்ட ஃபேக் நோட்ஸ்ல 73% குஜராத்தில் தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தி நமக்கு சொல்லுது. சரி, கள்ள நோட்டு மட்டும் தான் குஜராத்ல தயாரிக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க. ஃபேக் டூத் பேஸ்ட்ல ஆரம்பிச்சு ஃபேக் கோர்ட், ஃபேக் ஜட்ஜஸ் வரைக்கும் குஜராத் மாடல் அப்படிங்கிறது எல்லாமே போலியா தான் இருக்கு. நான் சொல்றத நீங்க நம்பலைன்னா நியூஸ் ஆர்டிகல்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ட போட சொல்றேன். நீங்களே பாருங்க. ஃபேக் கோல்கேட் டூத் பேஸ்ட் தயாரிச்சிருக்காங்க. ஃபேக் சென்சோடைன் டூத் பேஸ்ட் தயாரிச்சிருக்காங்க. ஃபேக் மேகி தயாரிச்சிருக்காங்க. ஃபேக் ஈனோ தயாரிச்சிருக்காங்க. போலி பன்னீர் தயாரிச்சிருக்காங்க. போலி பால் தயாரிச்சிருக்காங்க. போலி போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி இருக்கிறாங்க. போலி கோர்ட்டும் நடத்தி இருக்கிறாங்கங்க. ஒரு போலி ஜட்ஜ் 5 வருஷமா ஒரு போலி கோர்ட் நடத்தி அது மூலமாக கேசஸ தீர்த்து வச்சு கல்லாவும் கட்டி இருக்கிறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ நாம சாப்பிடுற உணவுல ஆரம்பிச்சு நாம பயன்படுத்துற நோட்டு வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு போலியை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த அறிவு ஜீவிகள். இதத்தான் குஜராத் மாடல் அப்படின்னு பெருமையா இந்த சங்கிக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2014ல மோடி குஜராத் சிஎம்மாக இருந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டபோது இந்த சங்கி கூட்டம் இந்த குஜராத் மாடல்ல தான் பாருங்க டெவலப்மெண்டல் மாடல் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்தியர்களுடைய மூளைச்சலவை செஞ்சு மண்டைய கழுவுனாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் மாடல், பாருங்க இண்டஸ்ட்ரீஸ் மோடி எவ்வளவு தூரம் உயர்த்திட்டாரு, பாருங்க எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாரு, பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மாடல் ஸ்டேட்டா குஜராத் இருக்கு. இந்த குஜராத் மாடல அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு நாம வச்சோம்னா இந்தியா எவ்வளவு வல்லரசு நாடாக மாறிடும் அப்படின்னு எல்லாம் நிறைய கதை கட்டி விட்டாங்க. பெரும்பாலான இந்தியர்கள் அடடா பாருங்க ஊழலை ஒழிக்க ஒரு உத்தம சீலர் வந்துட்டாரு, இவருக்கு ஓட்டு போட்டு இவரை பிரதமர் ஆக்கணும்னா குஜராத் மாடல் மாதிரி இந்தியா ஃபுல்லா மாத்திருவாரு அப்படின்னு கனவு கட்டு அவருக்கு ஓட்டு போட்டு ஒரு முறை இல்லைங்க 3 முறை ஓட்டு போட்டு 12 வருஷமா நம்ம தலையில இன்னும் மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கு உண்மையான குஜராத் மாடல் என்ன அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. போலி உணவுப் பொருட்கள்ல ஆரம்பிச்சு போலி கோர்ட் வரைக்கும் எல்லாமே போலியாக இருக்கக்கூடியதுதான் குஜராத் மாடல். நான் சொல்றது உண்மை அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு தரவை கொடுக்கிறேன். இந்த கிராஃப நீங்க பாருங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், அதாவது மக்களிடையே நிலையான வளர்ச்சிய 5 ஆதாரங்களை வச்சு அவங்க மதிப்பிடுவாங்க. அதாவது 1 வறுமை ஒழிப்பு, இன்னொன்னு பசியின்மை, 3வது நல்ல ஆரோக்கியம், 4வது நல்ல கல்வி, 5வது
நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. இந்த 5 குறியீடுகளை வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. இதுல முதல் 2 இடத்துல மாறி மாறி தொடர்ந்து தமிழ்நாடும், கேரளாவும் இருக்கு. 80.2% அவங்க மதிப்பெண் பெற்றிருக்காங்க. குஜராத்துடைய மதிப்பெண் என்ன தெரியுமா? 68%. என்னதான் முன்னேறிய மாநிலம், குஜராத்ல தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றம் எதுவுமே வரல. ரிச் ஆர் கெட்டிங் ரிச்சர், புவர் ஆர் கெட்டிங் புவரர் அப்படிங்கிற மாரி செல்வந்தர்கள் மேலும் மேலும் செல்வத்தை சேர்க்கிறார்களே தவிர, அது ஏழை எளிய மக்களின் முன்னேற்றமாக மாற மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இதுல இருந்து 3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஒண்ணு, 20 வருஷம் மோடி சிஎம்மா இருந்து ஏற்படுத்திய குஜராத் மாடல் அப்படின்னு சங்கிகள் சொல்றதெல்லாம் வெறும் ஜும்லா, பொய் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை, எல்லோருக்குமான வளர்ச்சியை இல்லாத ஒரு மாநிலமாகத்தான் குஜராத் இருக்குது. 2வது மிக முக்கியமான விஷயம், குஜராத்ல இருக்கக்கூடிய இவ்ளோ அவலங்கள் நியூஸ்ல வெளியில வருதுன்னா, வராத அவலங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. 20 வருஷமா குஜராத் சிஎம்மா இருந்தவர் மோடி. அந்த நேரத்துல நியூஸ்ல வராத செய்திகள் எவ்வளவு இவங்க அமுக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் பிரதமராக இருக்கும் பொழுதே இவ்வளவு செய்திகள் வெளியில வருதுன்னா, வெளிவராத செய்திகளையும் கணக்குல எடுத்து பார்த்தோம்னா, குஜராத் மாடல் எவ்வளவு கேவலமான, மோசமான ஒரு மாடல் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். 3வது மிக முக்கியமான விஷயம், இந்த குஜராத் மாடல்ல தான் இந்தியா பூரா நடைமுறைப்படுத்தி இந்தியாவை வல்லரசு நாடு ஆக்குவோம் அப்படின்னு மோடி பிராமிஸ் பண்ணி தான் பிரதமரா வந்தாரு. ஆனா இந்த 12 வருஷத்துல இந்த குஜராத் மாடலை இந்தியா பூரா நடைமுறைப்படுத்தினதுல இந்தியா எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குது அப்படிங்கறத பல தரவுகள் மூலமா, பல காணொளிகள்ல உங்களுக்கு நான் ஆல்ரெடி எடுத்து காமிச்சிட்டேன். சோ அதனால மோடி சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி மாடல் அப்படிங்கிற குஜராத் மாடல் எவ்வளவு பெரிய மோசடி மாடல், எவ்வளவு பெரிய போலி மாடல், எவ்வளவு பெரிய வீக் மாடல், எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த போலி சங்கி கூட்டம் தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால தமிழ்நாட்டுக்கு மாறி மாறி படையெடுத்து வரப்போறாங்க. பாருங்க, வளர்ச்சிக்கான மாடலை உருவாக்குவோம். பாருங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தா தமிழ்நாட்டுக்கு எல்லா நன்மையும் ஏற்படும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் வாயால வடை சுடுவாங்க. ஆனா தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா குஜராத் மாடல் எந்த அளவுக்கு பொய்யோ, மோடி அப்படிங்கிற மாடலும் அந்த அளவுக்கு தான் பொய். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய டிகிரி போலி, அவருடைய வாழ்க்கை போலி, அவர் சொல்லக்கூடிய கதைகள் போலி அப்படிங்கிறத பல்வேறு காலகட்டங்கள்ல நாம சொல்லிட்டோம். அதனால ஆளே போலியா இருக்கும்போது அவர் முன்னிறுத்தக்கூடிய குஜராத் மாடல் எவ்வளவு பெரிய போலியா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏற்கனவே நாடு பூரா பல மாநிலங்கள்ல பல மக்கள் இதை நம்பி ஏமான்ற போதிலும் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே 3 முறை இந்த போலி சங்கி குஜராத் மாடலையும், போலி சங்கி பிரதமரையும் வேண்டான்னு நாம நிராகரிச்சிருக்கோம். நிராகரிச்சதுனால தமிழ்நாடு நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டா நல்லா முன்னேறி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால மீண்டும் ஒரு முறை இந்த போலிக்கெல்லாம் பலியாகாம சிந்திச்சு உங்கள் வாக்கை பயன்படுத்துங்கள். நன்றி. வணக்கம்.